OpenAI அவங்களோட மோஸ்ட் பவர்ஃபுல் மாடலான GPT 5.5 அஃபிஷியலாக லான்ச் செஞ்சுருக்காங்க. இந்த மாடல் வெறும் சேட்பாட்டை பில்ட் பண்ணாமல் அதை ஒரு ஏஜென்டிக் ஏஐயாக பில்ட் செஞ்சுருக்காங்க. அதே சமயம் இப்போ இந்த மாடல் Claude Opus 4.7 பீட் பண்ணுச்சா இல்லையான்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாடலோட டெக்னாலஜி என்னென்னு பார்ப்போம். இந்த மாடலோட இன்டர்னல் நேம் ஸ்பட். இது முழுக்க ஸ்க்ராட்சிலேருந்து ரீட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு பேஸ் மாடல். இப்போ இதில் இருக்கிற முக்கியமான டெக்னாலஜினா அது செல்ஃப் கரெக்ஷன் ஒர்க் ஃப்ளோ. இது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அது சரியாக வருதா இல்லையான்னு செக் பண்ணி தப்பு அதாவது எரர் இருந்தால் தானாக சரி பண்ணிவிட்டு வேலையை முடிச்சிடும். அதனால் இந்த மாடலை ஏஜென்டிக் ஒர்க் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாடலை ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்கிறத விட ஏஜென்டிக் ஒர்க் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறது தான் பெட்டர். இப்போ சிம்பிளாக ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோன்னா கோடிங் எழுதுறது, அப்புறம் அதில் இருக்கிற எரரை கரெக்ட் பண்ணுறதுன்னு இது ஒரு ஐட்ரேட்டிவ் லூப்பில் தான் இருக்கும். பட் ஆனால் ஏஜென்டிக் ஒர்க் பிளாட்ஃபார்ம்ன்றது கோட் எழுதுறது, அப்புறம் அதில் இருக்கிற எரரை கரெக்ட் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ரிசர்ச் பண்ணுறது, டேட்டாவை அலைன் பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்புறம் ஸ்ப்ரெட்ஷீட்டை எழுதுறதுன்னு ஒரு வேலையை முடிக்க பல சாஃப்ட்வேர் அப்புறம் டூல்ஸை மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு சிக்கலான வேலையை கொடுக்கும்போது இந்த மாடல் முதல்ல பிளான் செஞ்சு தேவையான டூல்ஸை யூஸ் பண்ணி செஞ்ச வேலையை தானாக சரி செஞ்சு வேலையை முடிக்கும். அதுவும் முக்கியமாக வேலையை முடிக்கிற வரைக்கும் நிற்காமல் கண்டினியூஸாக வேலை பார்க்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் யூஸ், நாலேஜ் ஒர்க், சயின்டிஃபிக் ரிசர்ச், அப்புறம் முக்கியமாக ஏஜென்டிக் கோடிங்க்கு இந்த மாடல் நல்லா ஒர்க் பண்ணும். இந்த மாடல் இன்டெலிஜென்ட் மட்டும் இல்லை, இந்த மாடலோட ஸ்பீடும் அதிகம். அதாவது GPT 5.4ஓட சேம் லேட்டன்சி தான். இப்போ கோடெக்ஸ் டாஸ்கில் இந்த மாடல் எடுத்துக்கிற டோக்கன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ கம்மியான டோக்கன்ஸ்லேயே இந்த மாடல் எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்கும். அடுத்து இது ஒரு நேட்டிவ் ஆம்னி மாடல். அதாவது நீங்கள் வீடியோ இல்லை ஆடியோ கொடுத்தா அதை வேறு டூலோட ஹெல்ப் இல்லாமல் டைரெக்டாக புரிஞ்சுக்கும். இப்போ பெஞ்ச்மார்க்கில் GPT 5.5 அப்புறம் Opus 4.7 லைட்டாக கம்பேர் பண்ணுவோம். முதல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டாஸ்கில் அதாவது SWE பெஞ்ச் ப்ரோ பெஞ்ச்மார்க்கில் Opus 64.3% எடுத்திருக்கு. ஆனால் GPT 5.5 58.6% தான் எடுத்திருக்கு. ஸோ கோடிங் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டாஸ்கில் Opus 4.7 அடிச்சிக்கவே முடியல. பட் டெர்மினல் வழியாக வேலை செய்கிறதா இருந்தால் GPT 5.5 தான் பெஸ்ட். அடுத்தது ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோ, அதாவது நாம் இல்லாமலே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி செய்கிற வேலைக்கு GPT 5.5 தான் பெஸ்ட். அப்புறம் ஸ்பீட்னு வந்தால் ரெண்டு மாடல்ஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. Opus 4.7 வெறும் 0.5 செகண்ட்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணும். பட் GPT 5.5 ரெஸ்பான்ஸ் பண்ண 3 செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்டெலிஜென்ட் மேனேஜர் வேணும்னா GPT 5.5 யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கோடர் வேணும்னா Claude Opus 4.7 யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.